கேரளாவைச் சேர்ந்த தடகள விளையாட்டு வீராங்கனை 60க்கும் மேற்பட்டோர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளார். கேரள மாநிலம் பத்தினம்திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த தடகள விளையாட்டு வீராங்கனை படித்த பள்ளியில் 13 வயதிலிருந்து பலரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் அளித்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து அந்த மாணவியிடம் மகளிர் காவலர்கள் நடத்திய விசாரணையில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் தற்போது வரையிலான 5 ஆண்டுகளில் தன்னை 62 பேர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறியுள்ளார். இதனையடுத்து வீராங்கனையின் காதலன் உட்பட 20 பேரை காவலர்கள் உடனடியாக கைது செய்தனர். இதன் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட 62 பேர் மீதும் காவலர்கள் போக்சோ வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து இதுகுறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் அடூர் முதலாவது ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டிடம் விளையாட்டு வீராங்கனை ரகசிய வாக்குமூலம் அளித்தார். மாணவி அளித்த வாக்குமூலத்தை மாஜிஸ்ட்ரேட் பதிவு செய்துள்ளார்.